அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல எனது குருநாதர் உச்சிஷ்ட மகாகணபதியின் திருவடி பாதங்கள் பணிந்து வணங்கியும், எனக்கு ஜோதிடக் கலையினை கற்றுக் கொடுத்த என் குருநாதர் திரு லியோகாந்தி ஐயா அவர்களுடைய திருவடி பாதங்கள் பணிந்து வணங்கியும், நம்ம இன்றைக்கி பதிவில் பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2025ஆம் ஆண்டுக்கான ஆண்டு பலன்கள் வரிசையில் நம்ம முதல்ல பார்க்கக்கூடியது சனி பெயர்ச்சி பலன்கள். ஏன்னா 2025ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா சனி பெயர்ச்சி ஆகிறது, ராகு கேது பயிற்சிகள் ஆகின்றன, குருவும் இடப்பெயர்ச்சி ஆகிறார். அப்போ ஆண்டு கிரகங்கள் அப்படின்று சொல்லக்கூடிய பெரிய கிரகங்கள், அதாவது ஒரு ராசி கட்டத்தில் நீண்ட நாட்கள், அதாவது வருடக்கணக்கில் இருக்கக்கூடிய ராகு கேது குரு சனி இந்த போன்ற கிரகங்கள் இந்த ஆண்டில் இடப்பெயர்ச்சி ஆகிறதுனால இந்த ஆண்டு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு பார்க்கக்கூடிய ஆண்டாக அமையும். அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா இந்த வருடத்தின் முதல் இடப்பெயர்ச்சி, அதாவது கிரக பயிற்சி அப்படின்னு பார்க்குறப்ப சனி தான் முதல் கிரக பயிற்சி ஆகிறாரு. அந்த வகையில் சனி பயிற்சி வகை இதில் பார்க்குறப்ப மேசராசிக்கான உண்டான பலனை தான் இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சனி பயிற்சி என்பது கோச்சாரத்தின் அடிப்படையை கொண்ட இடப்பெயர்ச்சி தான். இதனுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு 20% to 25% தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் சனி பகவான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசி மண்டலத்தில் அமைஞ்சிருப்பார். அப்போ அதற்கு தகுந்தாற்போல் தான் இந்த கோச்சார சனி பயிற்சி உங்களுக்கு பலன் கொடுக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திசா புத்திகள் நடந்துக்கிட்டு இருக்கிறனால இந்த சனி பயிற்சி என்பது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தின் அடிப்படையை கொண்டு அதற்கு தகுந்தாற் போல் இந்த இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு பலன் தரும் அப்படிங்கிறத இந்த பதிவில் முன்னாடியே சொல்லிக்க விரும்பப்படுகிறேன். ஏன்னா பொதுவாக எல்லாத்தையும் இதை பார்த்துட்டு இதுதான் நடக்கும் அப்படிங்கிறத கற்பனை பண்ணிக்கொள்ள வேண்டாம். ஏன்னா இது ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு 30% உங்களுக்கு பலன் கொடுக்கலாம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சனி பயிற்சிக்கு பின்னாடியே பார்த்திங்கன்னா குரு பயிற்சி இருக்குது, குரு பயிற்சிக்கு பின்னாடியே பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சிகள் இருக்குது. அப்போ அடுத்தடுத்து கிரக பயிற்சிகள் இருக்கிறனால நான் சொல்லக்கூடிய பலன்கள் உங்களுக்கு மறுபடியும் மாறுபட வாய்ப்பு உண்டு. ஆனால் இந்த நிகழ்வுகள் உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன். ராசி மண்டலத்தின் முதல் ராசியான மேசராசி நேயர்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு. பார்த்திங்கன்னா மேச ராசிக்கு 10ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் தான் இந்த சனி பகவான். அப்பேற்பட்ட சனி பகவான் உங்களுடைய 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்திற்கு வருகின்றார். அப்போ விரயஸ்தானத்துக்கு வர்றார் அப்படின்னா உங்களுக்கு 12ஆம் இடம் என்பது அயன சயன சுகம், அப்புறம் நிம்மதியான தூக்கம், இதில் உங்களுக்கு கெடும் அப்படிங்கிறத ஒரு பதிவாக முதல்ல வச்சுக்கலாம். ஏன்னா 12ஆம் இடத்துக்கு வரப்போ உங்களுக்கு தூக்கமின்மை ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் உண்டு, அலைச்சல்கள் அதிகமாக ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு, விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத இது பொதுவான பலன். அதாவது இந்த மாதிரி நிகழ்வுகள் கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தில் நடக்கும். இந்த சனி எங்கேருந்து எங்கே வர்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய ஆட்சி வீடு என்று சொல்லக்கூடிய கும்பத்திலிருந்து தான் மீனத்துக்கு வர்றாரு. இந்த மீன வீடு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருடைய வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவோட வீடு. இந்த குரு எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகவும் சாந்த ஸ்வரூபி, சகிப்புத்தன்மை. குருனாவே என்ன இருக்குன்னா அந்த இடத்துல சகிப்புத்தன்மை இருக்கக்கூடியது. அடுத்தது பார்த்திங்கன்னா யோசித்து எந்த செயலையும் நிதானித்து செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க, அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்பேற்பட்ட குருவினுடைய வீட்டிற்கு யார் வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். இந்த சனி பகவான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்தக்காரகன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு செயலை தாமதப்படுத்தி கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இருள் கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இப்போ இருள் கிரகம் அப்படிங்கிறவர் இந்த குருவோட வீட்டுக்கு வரும் பொழுது நமக்கு எப்படி பலன் எடுத்துக்கலாம் அப்படின்னா சனி குரு இணைவு அப்படிங்கிறோட எடுத்துக்கலாம். ஏன்னா சனியோட வீட்டுக்கு வர்றப்ப முழுமையாக சனியால் ஆதிக்கம் செலுத்த அங்கே முடியாது. எந்த ஒரு கிரகமும் தான் போய் நிற்கக்கூடிய வீட்டோடைய அந்த ஆதிக்கத்தை எடுத்து அதுக்குண்டு அந்த அதிபதியோட பலனை தான் நம்ம செய்வாங்களோடைய தன்னுடைய பலனை ஃபுல்லாக செய்ய விடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ சனி பகவான் எங்கே போகிறாருன்னா ஒரு வாடகை வீட்டில் போய் தங்க போகிறாரு.
குருவோட வீட்டுக்கு, அவ்வளோதான். வேற ஒன்றும் கிடையாது. அவரோட சொந்த வீடுலாம் கிடையாது. அப்போ ஒரு வாடகைக்கு ஒருவர் போய் தங்கும் பொழுது அங்கே என்னென்ன பலன்களை செய்ய முடியும் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒருத்தர் ஒரு வீட்டில் போய் வாடகைக்கு இருக்காருன்னா ஓனர் சொல்கிறத கேட்பாங்களா, இல்லை வாடகைக்கு வந்தவங்க இருக்கக்கூடியவங்க செய்வாங்களா? சின்ன சின்ன மாற்றங்களை செய்து கொள்வதற்கு வேணும்னா அவங்களுக்கு முழு அதிகாரம் உண்டோ தவிர முழுமையாக அவர்கள் அந்த வீட்டை ஆக்கிரமிப்பு பண்ணிக்கொள்வதற்கு எந்த வகையிலும் வழி கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அப்போ சனி யாராக செயல்படுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவாக. அப்போ குருவின் காரகத்துவங்கள் வழியாக உங்களுக்கு பலன் தர வருவார். அப்போ குருவோட காரகத்துவங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தையை குறிக்கும், தனத்தை குறிக்கும், கல்வியை குறிக்கும், வருமானத்தை கொடுக்கக்கூடியது. இந்த மாதிரி விஷயங்களில் தான் உங்களுக்கு அவர் அதன் வழியாக தான் உங்களுக்கு பிரச்சனையும் கொடுப்பாரு அல்லது லாபத்தையும் கொடுப்பார் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அப்போ 12ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 10க்கும் 11க்கும் உடைய அதிபதி 12ல் நிற்கும் பொழுது உங்களுக்கு விரயங்கள் உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த விரயம் எதன் வழியாக ஏற்படும் அப்படின்னு பார்க்குறப்ப அங்கே பார்த்திங்கன்னா 3 நட்சத்திரங்கள் இருக்கும். எப்படின்னா அங்கே புரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 நட்சத்திரங்களின் வாயிலாக தான் இந்த சனி பகவான் உங்களுக்கு பலனை செய்வார் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ முதல்ல யாரை போய் தொடுவார்னா புரட்டாதி நட்சத்திரம் குருவோட நட்சத்திரத்தை தான் தொடுறாரு. குருவோட வீட்டுக்குள்ளார போகிறப்போ குருவின் நட்சத்திரத்தையே முதல்ல இது பண்ணி கொண்டு போகிறார். அப்போ அந்த குருவோட வீட்டில் போய் இருந்து அந்த சனி பகவான் எங்கே பார்க்குறாரு அப்படின்னா மேச வீட்டினுடைய 2ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசியை பார்க்குறாரு. அப்போ ரிஷபம் அப்படிங்கிறது அங்கே யாரோட வீடுன்னா சுக்கிரனுடைய வீடு. அப்போ இந்த மேச ராசிக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்பம், வாக்கு, தனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்த பார்க்குறாரு. அப்போ அந்த இடத்துல என்னன்னா குடும்பத்திற்கு அதாவது தன்னுடைய மேச லக்னக்காரர்கள் அல்லது ராசிக்காரர்களுக்கு வருமானத்தில் தாமதம் அல்லது தடைகளை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அல்லது குடும்ப தேவைகளை நிறைவேற்றுவதில் தாமதம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, ரைட்டு. அங்கே இருக்கக்கூடிய சனி பகவான் 12ல் அமர்ந்த சனி பகவான் மேசராசியினுடைய 6ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய கன்னி வீட்டை தன்னுடைய 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போ 6 என்பது ருண, சத்ரு, நோய், பம்பு, வழக்கு, எதிரி, கடன் இதெல்லாம் குறிக்கக்கூடிய அந்த பாகத்தை சனி பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையாக பார்வை செலுத்துகிறார். அப்போ அங்கே என்ன இடத்த யாரோட வீட்டுக்கு பார்க்குறான்னா அங்கே பார்த்தீங்கன்னா புதனோட வீடு. புதன் அந்த குருவோட வீட்டுக்கு யாருன்னா பாதகாதிபதி அப்படிங்கிற குறிக்கக்கூடியது. அப்போ நீங்கள் இந்த 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சனி அந்த இடத்துல வர்றப்ப உங்களுடைய தூக்கம் கெட்டுறதுனால உங்களுக்கு தூக்கமின்மையினால் ஏற்படக்கூடிய சில நரம்பு சார்ந்த உபாதைகள் ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. அது எப்போ எந்த காலகட்டத்தில் நடக்குங்கிறத பின்னாடி சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு உடல் நலத்தில் கவனம் தேவை என்பதை இந்த இடத்துல குறிக்குது. அப்போ இந்த சனிப்பெயர்ச்சி என்பது எதில் கவனமாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பணத்தை கையாள்வது, குழந்தைகளை கையாள்வது, குடும்பத்தை கையாள்வது, ப்ளஸ் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் இதெல்லாம் கவனமாக இருக்கணுங்கிறது காட்டுது. அடுத்தது பார்த்திங்கன்னா தன்னுடைய 10ஆம் பார்வையாக உங்களுடைய 9ஆம் வீடு லாபஸ்தானம் அல்லது தந்தையார் ஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்த சனி பகவான் பார்க்கின்றார். அப்போ அந்த இடத்துல பார்க்கும் பொழுது தந்தையாரினுடைய தொழிலில் மந்த நிலைமை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதாவது தந்தையார் ஒரு தொழில் செஞ்சிட்டு இருக்காருன்னா அவருடைய தொழிலில் இந்த காலகட்டங்களில் ஒரு பிரேக், அதாவது பிரேக்னால் என்ன சொல்கிறதுனா தாமதம், அதாவது கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகிறது, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். அப்படி இல்லை, தந்தையார் இல்லை என்றால் தந்தையார் வாங்கிய கடனுக்காக அல்லது பணத்திற்காக நீங்கள் பதில் சொல்லக்கூடிய, அதாவது அதை தர முடியாமல் தாமதம் ஏற்பட்டு அதற்கான பதில் சொல்லக்கூடிய காலங்களாக இந்த சனிப்பெயர்ச்சியோட காலங்கள் இருக்கும். அப்போ முதல்ல போகக்கூடிய புரட்டாதி நட்சத்திரம் உங்களுக்கு எதை சார்ந்த கஷ்டத்தை தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனத்தை, அதாவது பணம், தங்கம், குழந்தைகள் இது சார்ந்த விஷயங்களில் கை வைத்து கொடுப்பார். அதற்கடுத்து பார்த்திங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் தன்னோட நட்சத்திரத்துக்காக வேலை செய்வார். அந்த காலகட்டங்களில் என்ன பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழில் செய்வதற்கு
அதாவது தொழிலில் ஒரு லாபம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ள காலகட்டமாக இருக்கும். அப்போ அந்த காலகட்டத்தில் மட்டும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ரேவதி நட்சத்திரத்தில் அவர் போவார். இந்த ரேவதி நட்சத்திரத்தில் போகும் பொழுது நீங்கள் இந்த மேசராசிக்காரவங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்த்து கொள்வது சால சிறந்தது. அப்படி ஜாமீன் போட்டிங்கன்னா அந்த பணத்தை நீங்கள் தான் கட்டக்கூடிய காலமாக இருக்கும். அப்போ இந்த சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது மேசராசிக்கு எப்படி இருக்குன்னா, இன்பம் துன்பம் இரண்டும் கலந்த ஆண்டாகத்தான் இருக்கும். இது இந்த சனிப்பெயர்ச்சி பலன் முழுமையாக உங்களுக்கு வேலை செய்யுமானா, ஏன்னா பின்னாடியே உங்களுடைய 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய 3ஆம் வீட்டிற்கும், உங்களுடைய 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுடைய 5ஆம் வீட்டிற்கும், உங்களுடைய 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுடைய 11ஆம் வீட்டிற்கும் என்ன பண்ணுறாரு, இடம் மாறுகிறார் இந்த ஆண்டில். அப்போ இந்த கிரக பயிற்சிகள் நடக்கும் பொழுது நான் சொல்லக்கூடிய பலன்களில் கண்டிப்பாக சில மாற்றங்கள் உங்களுக்கு இருக்கும். சரி, இந்த மேசராசிக்காரவங்களுக்கு என்ன செஞ்சால், அதாவது இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா, 12 அப்படிங்கிறது பாதத்தை குறிக்கக்கூடிய இடம். அப்போ பாதமும் ப்ளஸ் சனி அப்படிங்கிறது எங்கே குறிக்குன்னா பாதத்தை குறிக்கும். கிரகங்கள் சனி எந்த இடத்தை குறிக்குன்னா பாதத்தை குறிக்கக்கூடிய இடம். அப்போ நடைபயணம் இரவு நேரம், அப்போ சனிங்கிறது இரவு நேரம், அப்படியாவது இருள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த 2 சேரக்கூடிய இடத்துல நீங்கள் நடைபயணம், அதாவது இரவு நேரத்தில் நீண்ட தூர பயணம் அப்படிங்கிறத குறிக்கலாம். ஒரு நடைபயணம் போயிட்டு வர்றது உங்களுக்கு இந்த கிரக பயிற்சியினால் ஏற்படக்கூடிய தீமைகள்லேருந்து உங்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தூக்கம் கெட்டுறது இதெல்லாம் நடக்கும் பொழுது, இரவு நேரத்தில் நடக்கும் பொழுது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு மேன்மை தரும். ஏன்னா பகல் பொழுதை விட இரவு நேரத்தில் நடக்கும் பொழுது உங்களுக்கு மென்மையான காற்று, சந்திரனுடைய அந்த மென்மையான காற்று உங்கள் உடலில் படும் பொழுதும் உங்களுடைய மைண்டுக்கு, அதாவது ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். டிப்ரெஷன், அதாவது தொழில் மற்ற விஷயங்களில் உங்களுடைய மனம் சஞ்சலப்படும் பொழுது அந்த நடைபயணம்ங்கிறது உங்களுக்கு அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியில் உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு மேன்மை தரக்கூடியதாக இருக்கக்கூடும். அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது படிக்க முடியாமல், கல்வி கட்டணத்தை கட்ட முடியாமல் சில குழந்தைகள் தடுமாறி கொண்டு இருப்பாங்க. அந்த மாதிரி குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த கல்வி கட்டண உதவி நீங்கள் ஒரு தொகையை கொடுத்து அவங்களுக்கு படிப்பதற்கு உதவி செய்யும் பொழுதும் இந்த சனியினால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் உங்களுக்கு குறையும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி தர்ம காரகன், அதாவது நீங்கள் செய்யக்கூடிய செயலினுடைய கர்மாவை பொறுத்து உங்களுக்கு பலனை தரக்கூடியவர். நீங்கள் நல்லது செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நல்லதை தருவார், நீங்கள் கெட்டதை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அது கெட்டதான பலனை தான் தருவார். அதனால தான் சனி பகவானை நீதிமான், கர்மக்காரகன், அதாவது பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் என்ன கர்மாவை செஞ்சீங்களோ அதுக்கான பலனை அனுபவிக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சுட்டி காட்டுறார். அடுத்தது பார்த்திங்கன்னா, உங்களுடைய குலதெய்வம் ப்ளஸ் உங்கள் குலத்தில் தோன்றிய கன்னி. நிறையா வீட்டில் பார்த்திங்கன்னா, இந்த பதிவு மூலம் நிறையா சொல்லிக்க விரும்புகிறேன். நிறைய இடத்துல குலதெய்வத்தை கும்பிட்றாங்க, இந்த கன்னி தெய்வத்தை யாருமே கும்பிட்றதில்ல. அப்படிப்பட்ட உங்கள் குலத்தில் யாராவது கன்னி தெய்வங்கள் இருந்துச்சுன்னா கன்னி தெய்வ வழிபாடு 2ஐயும் சேர்த்து செஞ்சுட்டு ப்ளஸ் முருக வழிபாடு செஞ்சுட்டு வர்றப்ப இந்த சனிப்பெயர்ச்சி உங்களை எந்த விதத்திலும் பாதிக்காது என்பது கூறி, அடுத்த பதிவான ரிஷபராசிக்கான பலனை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.